ஜெய் சீதாராம். பக்தி ட்ரீமர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு உங்கள் ஹனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். இன்று ஏற்கனவே பதிவிட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய நேயர்களோட ஒரு கேள்விகள், சில உறுத்தலானவை, சிலது நெருடலானவையுமாக இருந்தன. அவற்றிற்கு பொருத்தமான பதில்கள். இது பொதுமறையில் இப்படித்தான் இருக்கணுங்கிறது ஒரு நியமனம். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, அதுல என்னமான ஒரு விருத்தி இருக்கு. பிரம்ம முகூர்த்தங்கிறது விடிய காலையில 4:30 சூரிய உதயத்துக்கு மின், பஞ்சாங்கத்துல சூரிய உதயம்னு போட்டிருப்பா, அதுக்கு முன்னாடி 4:15 பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பம். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரங்கள் விசேஷமா எல்லா தேவதைகளும் பிரசன்னமா இருப்பாங்க. வானத்துல எல்லா தேவதைகளும், தேவாதி தேவர்கள், ஏவன் சில நேரங்களில் பித்திருக்களோட கூட தேவதைகளாக சில பேர் இருப்பான். அந்த நேரத்தில் நம்மளோட முறையீடல்கள், அதனால்தான் நம்ம சொல்லுவா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்து நம்ம உடற்பயிற்சிகள்லாம் அந்த நேரத்தில் வச்சிருக்கும் போது நமக்கு சுவாசங்கள் நல்லா விருத்தி அடையும். நீங்கள் உதாரணத்துக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வெறுமை எழுந்து உட்கார்ந்துட்டு பாருங்க, உங்களோட ஃப்ரெஷ்னஸ், உங்களோட பிரீத்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு ஆரோக்கியமான சயின்ஸ் கலந்த ஒரு சமாச்சாரம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம அந்த நேரத்துக்கு உண்டான தட்பவெப்ப நிலை ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது. நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஏற்றதா இருக்கும். நம்ம படுத்து எழுந்திருக்கும் போது பார்த்தோம்னா உடல்ல ஒரு உஷ்ண நிலை இருக்கும். அந்த உஷ்ண நிலையை சமநிலைப்படுத்துறதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சரியான வேலையா இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு எழுந்து பாருங்க, உங்களுக்கு உஷ்ணங்காத்து தான் இருக்கும். உடம்போட உஷ்ணத்தை தணிக்கிற குளுமையான நேரம் அது. சளி பிடிக்காது, ஒன்றும் ஆரோக்கிய கேடு வராது. நிறைய ரிஷிகள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்திலாம் தன்னுடைய முக்கியமான சந்தி வேலைகள் எல்லாம் செய்வாங்க. இப்ப ஏன் அந்த நேரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பொதுவாகவே சொல்லியிருந்தேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறதுங்கிறது தான் பிரதானம். நம்ம எழுந்துடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில 4:15 5:30 எழுந்துண்டு அவங்க நித்திய கடமையை முடிச்சுட்டு குளிச்சுடணும். நீங்க குளிச்சுட்டீங்கனாலே உங்களை அறியாம அடுத்தடுத்த வேலைகளை உங்களுக்கு தானா உங்க மனசு செஞ்சுக்கிட்டே கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ சில பேர் வீட்டுல பூஜை கிரமங்கள் இருக்கும். சில பேர் வீட்டுல அவங்க குளிச்சது அப்புறம் அடுப்புங்கிற வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் வீட்டுல வீடை சுத்தம் பண்றதுங்க. ஒவ்வொருத்தரோட நேச்சர், அவங்களோட காலையில எழுந்து என்ன செய்யறாங்கன்னு. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த தோட்டக்கலையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல அவங்களுக்கு உண்டானதை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது விடிகால் 6:30 மணிக்கு மேலே செஞ்சு பாருங்க, உடம்பு ஒரே வேர்த்து கொட்டும், ஒரே டயர்டாகும், அந்த உடல் உஷ்ணம் இன்னும் அதிகரிக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு அந்த விளக்கை எப்போ ஏத்துறதுன்னு ஒரு மகனீர் கேள்வி கேட்டிருந்தாங்க. பொதுவாக சுவாமி ரூமை நம்ம சுத்தம் பண்றதுன்றது, நிர்மாலயம் சுத்தம் பண்றதுன்னா குளிச்சுட்டு தான் பண்ணணும். நிர்மாலயம் சுத்தம் பண்ணிட்டு அந்த விளக்கை ஏற்றணும். விளக்கை சில நேரங்களில் ராத்திரியில் நீங்கள் மலையை ஏற்றிருப்பீங்க, குளிர வச்சிருப்பீங்க. சில வீடுகளில் எரியவே விட்டுருப்பாங்க, விடிய விடிய எரியும். அப்படி அந்த எரியற விளக்கை நம்ம எப்படி அணைச்சிட்டு ஏற்றலாமா அப்படின்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த திரியிலேருந்து அந்த ஜோதிய, அந்த சுடரை ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு துணை விளக்கு அந்த பூஜை ரூம்ல இருக்கும். அதை முதல்ல ஏற்றிக்கணும். ஏற்றின்ட்டு இந்த எரியற சுடரெல்லாம் எடுத்துட்டு சில பேர் நித்தியம் திரி மாத்துறாங்களான்னு அந்த திரியை மாற்றலாம். இல்லை அதே திரியை நாங்கள் இன்னைக்கு ஏற்றுறோம்னா அப்போ அந்த சுடலெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த துணை விளக்கால அந்த விளக்கை ஏற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர் ஜோதி கிடைக்கும். இல்லை நாங்கள் அன்னைக்கு நைட்டு குளிர வச்சுட்டோம்னா அப்போ அந்த திரியை சுத்தம் பண்ணிட்டு, இது எல்லாமே குளிச்சுட்டு தான் பூஜை ரூமு கிட்ட போகணும். குளிக்காம பூஜை ரூம் கிட்ட போகக்கூடாது. குளிக்காம எங்க விளக்கு ஏற்றுறாங்க? வாசற்படியில கோலம் போட்டுட்டு அந்த இடத்துல ஒண்டிதான் குளிக்காம விளக்கு ஏற்றுறதுங்கிறது. பூஜை ரூம் பக்கம் போனோம்னா குளிச்சுட்டு தான் பண்ணணும். இது தர்மசாஸ்திரங்கிறதுல உடல் ஆகமரிய உடலே ஒரு கோவில்னு சொல்லுவா. அந்த கோவிலுக்குள்ள நாம செய்யக்கூடிய சுத்தமான சில பூஜா விதிமுறைகள், அந்த பூஜா விதிமுறைகள்ல நாம நமக்குள்ள செய்யக்கூடிய பூஜைகளோடு சேர்ந்தது தான் உங்க வீட்டு பூஜை அறை. அப்போ நீங்க சுத்தமா இருந்தாதான் அந்த பூஜை அறை சுத்தமாகும். அதனால குளிக்காம நீங்க விளக்கேற்றுறதுங்கிறது அது அட்வைசபிள் கிடையாது. உங்களோட பூஜா கிரமங்கள்லாம் தப்பா போயிடும். அதனால அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. இதுல வேற என்னென்னலாம் செய்யலாம் சாமி?
முதல்ல சொல்லியிருந்தேன், அவங்களோட ரொட்டீன் தான் இது. நான் இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்திலே என் பூஜையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பண்ணுவேன்னா, தயவு செய்து வாசல்ல கோலம் போட்டுட்டு வந்து குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு உங்களோட நியமனப்படி உங்களுக்கு என்ன நெத்தியில என்ன பழக்கம் உண்டோ அதை முதல்ல அணிஞ்சுண்டு உங்க குலதெய்வம் உங்க குருநாதரெல்லாம் முதல்ல வணங்கிட்டு அப்புறம் விளக்கேற்றிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பூஜை ஆரம்பிங்கோ. அவ்வளவு அருமையா விருத்தியாகும், ஒரு கோரமும் இருக்காது. நீங்க செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு மன திருப்தியும் தடையும். இன்னொன்னு, பூர்வ கர்மாவில் இருக்கிற பாவங்களும் குறையும். இது நானும் 4 வழி செவி வழி கேள்விதான் அப்படின்னு சொல்லாங்க. நான் கேட்டு கேட்டு எனக்குள்ள செஞ்சு பார்த்துக்கிட்ட ஒரு நல்ல வழி. தெய்வங்கள் பிரம்ம முகூர்த்தத்துல பிரகாசிக்கும். அவர்களோட சேர்ந்து தேவர்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது அவர்களை நம்ம கிட்ட அழைச்சிக்கிற நேரம். மற்ற நேரத்தில் வரமாட்டாங்களா? எல்லா நேரமும் தெய்வம் உண்டு. தெய்வம் இல்லாத காலங்கள் கிடையாது. ராத்திரில நீங்க தூங்கும் போதும் தெய்வம் உண்டு. ஆனால் இன்னைக்கு தெய்வம் இருக்கு, நாளைக்கு தெய்வம் இல்லை, அந்த கதையே கிடையாது. எப்பவும் நாம தூங்கிட்டு இருந்தா கூட நமக்குள்ள ஒரு தெய்வம் செஞ்சுட்டே தான் இருக்கும். அது தூங்கவே தூங்காது. அந்த ஆத்மா, அந்த தெய்வம் என்னைக்கும் நம்மளோட நன்மை தீமையை பார்த்துட்டே தான் இருக்கும். அதுக்குண்டான வேலையை அவ செஞ்சுட்டே தான் இருப்பான். அதனால நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல உங்களை சுத்தப்படுத்திட்டு மற்ற வேலைகளை செய்யுங்க. அது உங்களை உண்டி வளர்க்காது, உங்க தலைமுறையை வளர்த்து கொடுக்கும். அதுதான் முக்கியமா சொல்றேன். நான் வளர்ந்தா போதும்னு எண்ணம் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க மனசு தானா மாறும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க குடும்பத்துக்கோ வேற ஒரு நல்ல செயல் செய்யறதுக்கோ நீங்க உங்களை மாத்திப்பீங்க. அது உங்களை அறியாம நீங்க செய்யக்கூடிய செயல். அதனால பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல நினைப்பு, பகவத் சிந்தனை, அதே போல குலதெய்வ வழிபாடு, குருநாதர் வழிபாடு, அதுக்கப்புறம் இறை வழிபாடு, உங்களோட பூஜா கிரமங்கள் என்ன உண்டோ அது மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களை நெடுநாள் வாழ வைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம். ஜெய் சீதாராம். மீண்டும் ஒரு சிறந்த கேள்வியோட